ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3F சிங்கப்பூர் டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 11/5/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டோட்டோக்கான கெஸ்ஸிங்கை நம்ம ரிசல்ட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் சீரியல் நம்பர்ஸ். சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4லேருந்து 7 தான் நம்ம அதிகபட்சம். 7க்கு மேலே எந்த நம்பர்ஸுமே இது வரைக்கும் லாக் ஆனதில்லை. ஸோ இங்கே நம்ம கவனித்தோம்னா 2, 4, 6. ஸோ 2, 4, 6, இங்கே 1, 7. டோட்டலாக நம்மளுக்கு 7 ட்ரா ஆயிடுச்சு. ஒரு நம்பர் மட்டும் லாக் ஆகிருக்கு. அதுதான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டல் பால்ஸ். டோட்டல் பால்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 49 தான். ஸோ இதில் சீரியல் நம்பர் அப்படிங்கிறப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய SN 1, 11, 21, 31, 41. அதே மாதிரி 2, 12, 22, 32, 42, 3, 13, 23, 33, 43. அதே மாதிரி 4, 14, 24, 34, 44. அடுத்ததாக 5, 15, 25, 35, 45. அடுத்து 6, 16, 26, 36, 46. அடுத்து 7, 17, 27, 37, 47. 8, 18, 28, 38, 48. 9, 19, 29, 39, 49. கடைசியாக 10, 20, 30, 40. ஸோ இதுதான் சீரியல் நம்பர்ஸ். இந்த சீரியல் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்டிட முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 ட்ரா ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ நம்பர் 4 நண்பா. 4ஓட சீரியல் எதுவுமே வரல. அப்போது இந்த ட்ராவுக்கான கீ டச்சு இது தான். இந்த ட்ராவுடைய கீ நம்பர் 4, 14, 24, 34, 44. ஸோ இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் இதுலேருந்து வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் x = என்ன. இந்த ட்ரா இதுலேருந்து நம்ம 2 நம்பர்ஸை எதிர்பார்க்குறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இதில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ 4 நம்ம ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட், அதாவது நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டை கவனிங்க. 2, 3, 8, 16, 20, 47, 10. அடுத்து பார்த்திங்கன்னா 7, 18, 19, 30, 36, 48, 11. அடுத்து 2, 6, 7, 31, 35, 39, 15. அடுத்து 3, 11, 13, 22, 28, 48, 21. இப்போ நம்மளுக்கு இதில் 4 ட்ரா ஆயிடுச்சு. அடுத்து 3, 5, 15, 23, 37, 42, 48. இதோட நம்மளுக்கு 5 ட்ரா. இப்போ 6வது ட்ரா 3, 5, 9, 23, 43, 49, 8. அடுத்து 7வது ட்ரா 1, 3, 6, 12, 21, 41, 18. டோட்டலாக நம்மளுக்கு 7 ட்ரா முடிஞ்சிருக்கு. 7 ட்ராவில் நம்மளுக்கு 4ஓட சீரியல் வரவே இல்லை. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 4ஓட சீரியல் தான் நண்பா கணக்கு. அதோட நம்ம இன்னும் ஒரு சில நம்பர்ஸ்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். இதில் 5 நம்பர் இந்த ட்ராவுக்கான டச்சாக கொடுத்துருக்கோம். ஒரு தடவையும் நம்மளுக்கு இந்த 1 to 9, அதே மாதிரி 10 to 19, 20 to 29 இந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது இதில் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் 2, 3, 8, 16, 23, 20, 47, 10 வந்திருக்கு. இதில் இல்லாத சீரியல் 30 நண்பா. M = 30 to 39. அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க. 7, 18, 19, 30, 36, 48, 11. இதில் இல்லாத சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 to 29. ஆமாம், M = 20 to 29. அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கீழே இறங்கிருச்சு. அதே மாதிரி தான் ஒரு தடவையும் நம்மளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் லாக் ஆகும், ஒரு சில நம்பர்ஸ் அப்படியே நிற்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 பார்த்துருக்கோம். 3வது கவனிங்க. இதில் 2, 6, 7,
31 35 39 15. இதில் 2 நம்பர்ஸ் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா M = 22 29 அண்டு 42 49. ஸோ இப்படி தான் ஒரு நம்பரும் நம்மளுக்கு லாக் ஆகி அடுத்தடுத்த ட்ராவல் வந்து நிற்கும். இப்போ நம்மளுக்கு 30 to 39 லாக் ஆகிருக்கு. ஸோ கீ நம்பர் வந்து நம்மளுக்கு 4லேருந்து 44 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த 30ஓட சீரியல் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கிறனால 34 கூட நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம். அதாவது 34 கூட வச்சு நம்பர் அடிக்கலாம். இப்போது 32 39 = 34 ஃபார்மெட்டை பயன்படுத்தலாம். ஸோ 34 வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீரியல் நம்பருங்கிறதுனால சொல்கிறேன். இதில் நம்ம 2 நம்பரை கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 நம்பரில் நம்மளுக்கு 1 வந்து 34 கூட இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அடிஷ்னலில் கவனிங்களேன். சேம் தான். 15 11 10 மேலே பார்த்தீங்கன்னா 2 இங்கிட்டு கவனிங்க 1 5 1 3 தடவை ஒற்றை, இங்கிட்டு 3 தடவை ஒற்றை, ஃபுல்லாகவே 1 வச்சு தான் இழுத்துருக்காங்க. 1 1 1 தான் இழுத்துருக்காங்க. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த சைடு ரெட்டைப்படைக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெட்டைப்படை காட்டிலும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருந்தால் அடிஷ்னல் வந்து ஏடி வந்து 30 to 39 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ஏடி. ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு 3 தடவை ஒற்றைப்படை இருக்குது, 15 11 10ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 39, அதாவது 30 to 39. இந்த 30 to 39ங்கிற ஃபார்மெட் வந்து 30 31 32 33 34, அதே மாதிரி 35 36 37 38 39. ஒற்றைப்படையில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் இதுக்குள்ளே இருந்து ஒற்றைப்படை இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சேம் எப்படி நம்ம வந்து உள்ள டச்சுக்கு 34 பயன்படுத்தியிருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் 34 நம்ம எடுக்கலாம். அதாவது ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஒரு நம்பரை வச்சு ரெண்டு இதையும் உடைப்பாங்க. அதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கிற 2 ஃபார்மெட்டையும் உடைக்க முடியும். இப்போ 34 எழுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒற்றைப்பறவையில் மறுபடியும் இறக்குன மாதிரியும் ஆயிடுச்சு, நம்மளுடைய இந்த 4 சீரியல் வராமல் இருக்கிறது நம்மளுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு. அப்போ 34 இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம கெஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை 11/5/2026க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.